அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது கரணத்தை நித்தம் வேலை செய்ய வைக்கணும். கரணத்தை நாம் நித்தமும் வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா அந்த கரணத்தை பத்தி தெரியணும். அப்ப முதல்ல கரணத்திற்கு உண்டான கிரகம் என்னன்னு தெரியணும். அப்ப 11 கரணம் இருக்குது. அந்த 11 கரணத்திற்குண்டான கிரகம் என்ன அப்படின்னா பவத்திற்கு செவ்வாய், பாலவத்திற்கு ராகு, கௌளவத்திற்கு சனி, தைத்துளைக்கு என்ன சொன்னா சுக்கிரன், தைத்துளைக்கு என்ன சொன்னா சுக்கிரன், கரசைக்கு என்ன சொன்னா சந்திரன், வணிசைக்கு சூரியன், பத்திரைக்கு என்ன சொன்னா கேது, சகுனிக்கு சனீஸ்வர பகவான், சதுஸ்வாதத்திற்கு குரு, நாகவத்திற்கு ராகு, கிம்ஸ்துக்கணம் என்று சொல்லக்கூடிய மண்புழு அப்படிங்கிறதுக்கு புதன் தான். அப்ப இவர்கள் என்ன சொன்னான்னா இப்ப கரணத்திற்குண்டான கிரகங்கள் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப அந்த கரணத்திற்குண்டான கிரகங்கள் உச்சமாகின்ற நட்சத்திரம் தெரியணும் இல்லையா? என்னதான் இருந்தாலும் நமக்கு ஒரு இடத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும் போது தன்னை அறியாமலே நமக்கு ரத்தம் கொஞ்சம் மாற்றம் ஏறி முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆகும், நல்லா ஒரு தேஜஸ் வரும். எப்படி? அப்ப உங்களுடைய நட்சத்திரங்கள், உங்களுடைய கரண கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் உச்சமாகிறதோ அதை நீங்க இயக்க கத்துக்கிடணும். அதை இயக்க கத்தோம்னா நமக்கு என்ன செய்யும்னா நம்ம கரணத்தை ஈஸியா வேலை செய்ய வைக்கலாம். கரணத்திற்குண்டான உணவை, கரணத்திற்குண்டான கரணம் இருக்கு இல்லையா, அந்த கரணத்திற்குண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உச்சமாகிறது. அப்போ 11 நட்சத்திரங்கள் கரணத்திற்குண்டான நட்சத்திரங்கள் உச்சமாகிற நட்சத்திரம் இருக்குது. இப்ப பவகரணத்திற்குண்டான செவ்வாய் அவிட்ட நட்சத்திரத்துல உச்சமாவார். அப்ப என்ன சொல்றான்னா, நீங்கள் உங்களுடைய வீட்டில் பவகரணத்தில் போய் பிறந்து செவ்வாய் உச்சமாகிற நட்சத்திரமாகிய அவிட்டத்திற்கு உண்டான என்ன சொல்றான்னா தக்காளி சாதம் வீட்டில் நிவேதானமாக வைத்து வழிபாடு பண்ணி அந்த சாதத்தை சாப்பிடும் போது உங்களுடைய கரணநாதன் வேலை செய்து விடுவார். உணவால் வேலை செய்ய வைக்கலாம். இப்ப நம்ம ரொம்ப தூரம் போக 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 என்ன செய்யும் அப்படின்னா எதுவுமே பின்னாடி அந்த அடிச்சுவடு என்பது மறந்து போயிடும். அப்ப கரணம்தான் காரிய வெற்றி. பவகரணத்தில் போய் பிறந்து செவ்வாய் பவகரணத்துக்குண்டான கிரகமாக இருக்கிறதுனால அவிட்ட நட்சத்திரத்தில் போய் செவ்வாய் உச்சமாகுறதுனால நீங்கள் தக்காளி சாதம் சாப்பிடுவது, தக்காளி சாதத்தை நிவேதானமாக படைப்பது உங்களுடைய காரிய வெற்றியை கொடுக்கும். இப்ப பாலவகரணம் அப்படின்னு சொல்லி வரும்போது பாலவகரணத்திற்குண்டான கிரகம் ரேவதி, ராகு. அந்த ராகு உச்சமாகிற நட்சத்திரம் கேட்டை. கேட்டைக்கு உண்டான என்ன சொன்னா செர்ரி பழத்தை சாப்பிடுவது, வீட்டில் நிவேதானமாக இறைவனுக்கு படைக்கப்பட்டு அதை சாப்பிடுவது நம்மளுக்கு பண வருவாயை கொடுக்கும். கௌளவ கரணத்திற்கு உண்டானவர் சனி. சனி உச்சமாகிற நட்சத்திரம் சுவாதி. அப்ப சுவாதி நட்சத்திரத்திற்கு உண்டான கிறிஸ்மஸ் பழம் என்று சொல்லக்கூடிய பாயாசத்திற்கு போடக்கூடிய அந்த கிறிஸ்மஸ் பழத்தை நிவேதானமாக வைத்து நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுடைய கரணநாதன் வேலை செய்து விடுவார். தைத்துளை கரணத்திற்கு சுக்கிரன். சுக்கிரன் உச்சமாகின்ற நட்சத்திரம் ரேவதி. ரேவதி நட்சத்திரத்திற்கு உண்டான இழந்த பழம். அப்படி இழந்த பழம் இல்லை என்று சொன்னால் கொத்தமல்லி சாதம். ஏன்னா உங்களுக்கு இழந்த பழம் ஜூஸ் என்ன சொல்றான்னா இந்த கண்ட கரையர்ன்னு இருக்கும், அதுவும் கிடைக்கும். அது சாப்பிட்டீங்கனாலே என்ன சொல்றான்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கிரன் உச்சமாகிற அற்புதமான நட்சத்திரம் ரேவதி. அப்ப நீங்க அதை இயக்கணும். இல்லைன்னா அதோடைய சிம்பல், ரேவதி நட்சத்திரத்துடைய சிம்பல் என்ன சொல்லனா படகு. படகு அதை பார்த்தீர்கள் என்று சொன்னாலே அது வெற்றியை கொடுக்கும். கரசை கரணத்திற்குண்டானவன் சந்திரன். சந்திரன் உச்சமாகிற நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்திற்குண்டான அத்திப்பழம் அல்லது பேரிச்சம்பழத்தை நீங்கள் சாப்பிடுவது உங்களுடைய கரணத்தை என்ன சொன்னா வேலை செய்ய வைத்து பணம் வரும். வணிசை கரணத்திற்குண்டானவன் சூரியன். அவன் உச்சமாவது அசுவதி நட்சத்திரம்.
அசுவதி நட்சத்திரத்துக்கு உண்டான பழம் வந்து என்ன சொன்னா முந்திரி பருப்பு. அந்த முந்திரி பருப்பை நிவேதானமா வச்சுதான் சாப்பிடணும். உடனே எடுத்து வாயில போடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. கடவுளுக்கு பட்டுட்டு நாம சாப்பிடணும். அதற்கடுத்து பத்திரை கரணம். பத்திரை என்று சொன்னால் கேது. கேது அப்படின்னு சொல்லிடும். கேது உச்சமாவது கேட்டை தான். கேட்டைக்கு உண்டான வந்து என்ன சொல்றான்னா வல்லாரை மிட்டாய். வல்லாரை மிட்டாய் அல்லது செர்ரி பழம் சாப்பிடும்போது கண்டிப்பாக பெரிய மாற்றங்களும் பண வருவாய்களும் வரும். அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா சகுனி. சகுனி என்று சொன்னால் சனி. சனி வந்து உச்சமாகின்ற நட்சத்திரம் சுவாதி. சுவாதி அப்படின்னு சொல்லி வரும்போது காஃபி குடிங்க. சுவாதிக்கு காஃபி அல்லது தேன் நிவேதனம் வச்சு குடிங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து என்ன சொன்னா வந்து அந்த ஆவி பறக்கின்ற காஃபியை வந்து இறைவன் முன்னால் படைக்கப்பட்டு அதை நாம் திரும்ப குடித்தோம் என்று சொன்னால் காஃபி வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சுவாதி நட்சத்திரத்திற்கு அந்த சகுனி கரணத்திற்கு வந்து என்ன சொன்னால் சனி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். சதுஸ்பாதம் என்று சொன்னால் குரு. அந்த குரு வந்து உச்சமாகிற நட்சத்திரம் பூசம். பூச நட்சத்திரம் ஆப்பிள். ஆப்பிள் சாப்பிடுவதன் மூலமாகவும் ஆப்பிள் நிவேதனம் பண்ணி சாப்பிடுவதன் மூலமாகவும் கண்டிப்பாக வேலை செய்துவிடும். அதற்கடுத்து நாகவகரணம். ராகு. ராகு என்று சொன்னால் பாம்பு. கேட்டையில தான் அவர் உச்சமாகிறாரு. செர்ரி பழம் அல்லது வல்லாரை மிட்டாய் சாப்பிடுங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். கிம்ஸ்துக்கணம். கிம்ஸ்துக்கணம் என்று சொன்னால் புதன். புழு. அஸ்த நட்சத்திரத்தில் தான் வந்து புதன் வலிமையா இருப்பார். அதனால ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்கள். நிவேதானமாக வைத்து சாப்பிடுவது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா பெரிய மாற்றங்களை வந்து கண்டிப்பாக அது கொடுக்கும். அப்ப எந்த ஒரு மனிதனுமே தன்னுடைய வெற்றியை நாடி நம்ம பூஜரமுக்குள்ளேயே வச்சு வந்து வெற்றி பெற முடியும். அந்த காலத்தில் வந்து என்ன சொன்னான்னா சித்தர்கள் வந்து என்ன சொன்னான்னா எல்லாம் தெரிந்த பிறகு என்ன செஞ்சாங்கன்னா வந்து சொன்னா தன்னுடைய உடம்பே கோயில் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். அப்ப தன்னுடைய உடம்பே வந்து என்ன சொன்னா கோவில் என்று ஆக்கி கொண்ட காரணத்தினால் அவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அவருடைய ஆன்மாக்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப உங்களுடைய கரணத்திற்குண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உச்சமாகிறதோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான உணவுகளை நீங்கள் சாப்பிட கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய மாற்றங்களும் பொருளாதார நிலைமையில் வரணும். கரணத்தை மட்டும் டெய்லி எனக்கு மற்றெல்லாம் விட்டுருங்க. கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா நீங்கள் வந்து ஜெயிச்சிருவீங்க. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள சிறிய அனுபவம். இந்த அனுபவத்தை வந்து நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள், பரிச்சித்து பாருங்கள். உடனே வேலை செய்யாது. எறும்பூர கல்லும் தேயும் அப்படிங்கிற மாதிரி அந்த எறும்பூர கல்லும் தேயும், அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட செயல்படணும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.